அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நியூ பேட்ச் கேட்டிருந்தீங்க. 120 டேஸை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் நாளைக்கு உங்களுக்கு சேனலில் அப்டேட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பேட்ச் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஷார்ட் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும். நீங்கள் பிளான் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 56 தேர்வுகள் எழுதுவீங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் நிறைய இருக்கும். கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15,000 கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருக்கலாம், பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ எந்த கேட்டகரியில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் பேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு குயிக்காக வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இருக்கக்கூடிய நாட்கள் இந்த ஒரு 4 மாதங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு இருக்க போகுது. இது கம்ப்ளீட்டாக தமிழ் மீடியமுக்கான ஸ்டடி பிளான். சரிங்களா? ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி வீட்டிலேருந்து படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நாளைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். புக்ஸ் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எப்போ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, என்னைக்கு முதல் தேர்வு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி நடக்கும். ஸோ மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி 5 டேஸ்க்கு முன்னாடியே ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகிடும். பிப்ரவரி 24 உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஒவ்வொரு 5 நாட்களுக்கும் ஒரு டைம் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸ்டடி பிடிஎஃப், மார்க்கு, ரேங்க் இது எல்லாமே நமக்குன்னு தனியாக ஆப் இருக்கும். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. லேப்டாப் சிஸ்டம் வச்சுருந்தா அதுலேயும் நீங்கள் எழுத முடியும். ஸ்டடி பிடிஎஃப் அப்டேட் ஆகிடும். நீங்கள் தேர்வு எழுதி முடித்த உடனே உங்களுடைய மார்க் அப்டேட் ஆகிடும். ரேங்க்கும் உடனே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் கேட்டிருந்தீங்க 1200. சரிங்களா? இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருவோம். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதுமானது. சரிங்களா? அதே போல் என்னிலேருந்து வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24 நியூ பேட்ச் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்த பேட்ச் அதே பிப்ரவரி 24ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். முதல் தேர்வு அதே போல் நீங்கள் எப்போ வீடியோ கிளாஸில் எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தா மார்ச் 1ஆம் தேதி. அதே பிளான் பேஸ் பண்ணி தான் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க 1200 பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வீடியோ கிளாஸஸும் வேணும், டெஸ்ட் பேட்சும் வேணும் அப்படின்றவங்க 3200 பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்லேயும் வெப்சைட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது தமிழ் மீடியமுக்கான வீடியோ கிளாஸஸ். ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி பிரிண்ட் அவுட் உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஹோம் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்றவங்க மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் தேர்வு நீங்கள் 6ஆம் தேதி எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஷின் பேப்பர் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 3 டேஸில் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் எழுத முடியும். ஏன்னா இது ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது முதல் 10 கொஷின் பேப்பர் அனுப்பிச்சிருவோம். சரிங்களா? கொஷின் பேப்பர், அதுக்கான பிரிண்ட் அவுட், அதுக்கான ஆன்சர் கீ, அதுக்கான பிளான் இது எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் 5 டேஸ் ஒன்ஸ் எழுதலாம், இல்லை 4 டேஸ் ஒன்ஸ் எழுதுனாலும் எழுதலாம். இல்லை ஆல்ரெடி படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 3 டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் எழுத முடியும். சரிங்களா? பட் கண்டிப்பாக எழுதிட்டு உங்களுடைய மார்க், ரேங்க் இது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்தடுத்த பிளானை ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ ஹோம் டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி பேட்ச் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போது, வீடியோ கிளாஸஸ்க்கான ப்ரைஸ் என்ன, டெஸ்ட் பேட்ச்க்கான ப்ரைஸ் என்ன, ஹோம் டெஸ்ட் பேட்ச்க்கான ப்ரைஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஹோம் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு தமிழ் மீடியமில் கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிவிடுவோம். பிரிண்ட் அவுட்டாகவே கொரியர் மூலமாக சென்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? இப்போ ஜாயின் பண்ணுறவங்க 2300 பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 28 கொஷின் பேப்பர் இருக்கும். சரிங்களா? 22 டார்கெட் இருக்கும். சரிங்களா? சிலபஸ் வைஸ் நீங்கள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மிட் ரிவிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் 3 ஃபுல் மாடல் இருக்கும். சரிங்களா? நீங்கள் மற்ற பிளான் அதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 22 டார்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் 3 மிட் ரிவிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் 3 ஃபுல் மாடல் இருக்கும். சரிங்களா? இத்தனை டெஸ்ட்டும் இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் இருக்கும். ஹோம் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் கரெக்டாக அதை மட்டும் தான் எழுத போகிறீங்க அப்படின்னால கரெக்டாக ஒவ்வொரு தேர்வுக்கும் 200 கொஷின்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி 28 கொஷின் பேப்பரும் 3 செட்டாக சென்ட் பண்ணணும். முதல் செட்டில் உங்களுக்கு 10 கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிவிடும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ தனித்தனியாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு எது நீங்கள் ஜாயின் பண்ணுவோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே நம்பர் தான், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் தான் ஜிபே நம்பர். இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இல்லை வாட்ஸ்அப் வேணால் உங்களுக்கு ஃபார்ம் லிங்க் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஹோம் டெஸ்ட் பேட்ச், வீடியோ கிளாஸஸ், அதே போல் டெஸ்ட் பேட்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாவது டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்டாகவும், வீடியோ கிளாஸ் பற்றி டீட்டெயில்டாகவும், ஹோம் டெஸ்ட் பற்றி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்றவங்க தனித்தனி வீடியோ உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.